எலக்ட்ரோமேக்னட்டிசம் மின்காந்த விசைகள். எலக்ட்ரோமேக்னட்டிசம்னா என்னன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். இப்போ இந்த எலக்ட்ரோமேக்னட்டிசம் பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு சில டாபிக்ஸை கண்டென்ட்ஸாக போட்டிருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அது உள்ளே நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எவ்ரிடே லைஃப், அடுத்து ஆல் ஃபோர்ஸஸ் ஃப்ரம் எலக்ட்ரோமேக்னட்டிசம், நெக்ஸ்ட் இன்ட்ராக்ஷன், அடுத்து எக்ஸாம்பிள், அடுத்து ஃப்ராங்க்லின் கன்வென்ஷன், அப்புறம் ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஒன்லி. இப்போ எவ்ரிடே லைஃப்பில் நமக்கு நார்மலாக நடக்கிற விஷயங்கள், அதாவது இப்போ பை நேச்சர் பை ஃபோர்ஸ்னால் நடக்கிற விஷயங்கள். இப்போ நார்மலாக நம்ம நடந்துகிட்ருக்கோம். இப்போ ஒரு டோரை நம்ம லாக் பண்ணி ஓப்பன் பண்ணணும்னா நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அதாவது அங்கே ஆல்ரெடி சும்மா ஒரு காற்று இருக்கும், காற்றுல பாசிட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கும். இப்போ நம்ம நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும்போது, அதாவது ஒரு ஃபோர்ஸில் இழுக்கும்போது அந்த ஃபோர்ஸ் வெளியே வருதா, நம்மளோட தேவையும் நமக்கு முடிஞ்சிருது. அப்போ ஃபோர்ஸ் இழுக்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி ரெண்டுமே இன்ட்ராக்ட் ஆகும்போது நமக்கு ஒரு வேலை செஞ்சு முடிக்கிறோம். அதனால தான் நம்ம எவ்ரிடே லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை எலக்ட்ரோமேக்னட்டிசமோட லிங்க் பண்ண முடியுது. எக்ஸப்ட் கிராவிட்டி சொல்லலாம். ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தனி, எலக்ட்ரோமேக்னட்டிசம் ஃபோர்ஸ் தனி. இந்த ரெண்டு ஃபோர்ஸும் சேர்ந்துருந்தால் தான் நம்ம ஸ்டேபிளாக இருக்க முடியும். அடுத்து ஆல் ஃபோர்ஸஸ் ஃப்ரம் எலக்ட்ரோமேக்னட்டிசம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எல்லா ஃபோர்ஸுமே எலக்ட்ரோமேக்னட்டிசமில் தான் வந்திருக்கு. என்னென்ன ஃபோர்ஸ்னால், டென்ஷனல் ஃபோர்ஸ், நார்மலாக நடக்கிற ஃபோர்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறது, அதே மாதிரி. அடுத்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஒரு ஃப்ரிக்ஷனல்னால் தடுக்கிற விஷயங்கள். அதாவது இப்போ ஒரு விஷயம் நமக்கு நடக்கக்கூடாதுன்னா அதை தடுக்கிறோம். கை வச்சு நம்ம ஒரு டோரை நம்ம நாக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ். எல்லா ஃபோர்ஸுமே எலக்ட்ரோமேக்னட்டிசம் ஃபோர்ஸ்னால தான் நடக்குதுன்றதை கன்ஃபார்மாக சொல்லலாம். அடுத்து இன்ட்ராக்ஷன் ஒன்றும் இல்லை. ஒரு இன்ட்ராக்ஷன் ஒரு ஆட்டம்க்கும் இன்னொரு ஆட்டம்க்கும் நடக்கிற ஒரு இன்ட்ராக்ஷனை தான் நம்ம இன்ட்ராக்ஷன் எலக்ட்ரோமேக்னட்டிசம் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். இப்போ என் கை ஃபுல்லாக ஒரு ஆட்டம்ஸ் இருக்குது, நிறைய ஆட்டம்ஸ் இருக்குது கை ஃபுல்லாக. இப்போ கை மேலே நம்ம ஒரு பால் வைக்கிறோம். அந்த பால் மூலமாக இப்போ நம்ம கையில் ஒரு சில ஆட்டம்ஸ் இருக்குதுன்னா இன்னொரு ஆட்டம் அந்த பால் மூலமாக, அந்த பால்லேயும் நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். இப்போ அந்த பாலை தூக்கி போடும்போது அந்த மேலே அந்த பாலில் இருக்க ஆட்டம்ஸும் நம்ம கையில் இருக்க ஆட்டம்ஸும் இன்ட்ராக்ட் ஆகுது. இன்ட்ராக்ட் ஆகும்போது இப்போ அது பாலும் என் கையும் பாசிட்டிவ் எனர்ஜிஸாக தான் இருக்கும். இப்போ நான் அது ரெண்டுத்தையும் அசைக்கும்போது என்ன ஆகும், பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜியாக மாறிடும். அப்போ ரெண்டுமே இன்ட்ராக்ட் ஆகும்போது நமக்கு ஒரு செயல் செய்கிறோம். பாலை தூக்கி போட்டு விளையாடுறோம்ல, அதான் இன்ட்ராக்ஷன் நடந்தால் தான் எலக்ட்ரோமேக்னட்டிசம் ஃபோர்ஸ் அங்கே இருக்கும். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் கிராவிடேஷனல் புல் ஒரு எக்ஸாம்பிள். அது இப்போ நம்ம ஒரு இடத்துல நிற்கிறோம், பை ஸ்டாண்டிங்கு, அதை பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லலாம். அந்த பாசிட்டிவ் எனர்ஜியே இப்போ நம்ம எலக்ட்ரோமேக்னட்டிசம் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிராவிடேஷனல் ஃபுல் அது இழுக்கும், நம்மளை டவுன்வர்ட்ஸாக இழுக்கும் கிராவிட்டி இருக்கும்போது. ஓகேவா? இப்போ எலக்ட்ரோமேக்னட்டிசம் ஃபோர்ஸ் அதை புஷ் பண்ணும், நம்மளை மேலே தூக்கி விட ட்ரை பண்ணும். அப்போ ப்ளஸ் மைனஸ் பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜியும் ஸ்டேபிளாக, அதாவது இன்ட்ராக்ட் ஆகும்போது நம்ம ஸ்டேபிளாக ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறோம். வெறும் கிராவிடேஷனல் எனர்ஜி மட்டும் இருந்தால் நம்ம உள்ளே போயிடுவோம். எலக்ட்ரோமேக்னட்டிசம் ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸும் இருக்கிறதுனால தான் நம்ம ஸ்டேபிளாக நிற்கிறோன்றதை நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஃப்ராங்க்லின் கன்வென்ஷன். இதனால தான் ஃப்ராங்க்லின் கன்வென்ஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, சார்ஜ் எப்பவுமே நியூட்ரலாக தான் இருக்குமா. இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக எப்போ சார்ஜ் ஜீரோவாக இருக்கோ, பாசிட்டிவும் இல்லாமல் நெகட்டிவும் இல்லாமல் ஜீரோவாக இருக்கோ, இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக சார்ஜ் நியூட்ரலாக இருக்குன்றதை இந்த ஃப்ராங்க்லின் கன்வென்ஷன் மூலமாக சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால் என்னென்னா, இப்போ முன்னாடி சொன்னதான் பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி ரெண்டுமே இன்ட்ராக்ட் ஆகும்போது நமக்கு ஒரு ஸ்டாட்டிக்கான ஃபோர்ஸ், ஸ்டாட்டிக்னால் நிலையான ஃபோர்ஸ் நமக்கு கிடைக்கிது. எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட் அண்ட் சர்ஃபேஸ். ஆப்ஜெக்ட்னால் நம்ம பால் சொன்னல, அப்புறம் சர்ஃபேஸ்னால் இந்த நிலங், அதான் லேண்டு. இந்த பாலை நம்ம தூக்கி போடும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் புல் பண்ணும், அதாவது இழுக்கும். அதே நம்ம மேலே வருது பார்த்தீங்களா, அப்போ எலக்ட்ரோமேக்னட்டிசம் ஃபோர்ஸ் மூலமாக பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி ரெண்டுமே இன்ட்ராக்ட் ஆகும்போது அது ஸ்டேபிளாகவும் மேலே போய் கீழே வருது. அதுதான் சொல்கிறாங்க. அடுத்து இந்த எலக்ட்ரோமேக்னட்டிசம் ஒன்லி ஃபார் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்க்கும் அன்சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்க்கும் மட்டும்தான் நடக்கும். வெறும் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், அதாவது ப்ளஸ்
ப்ளஸ் பாசிட்டிவ் எனர்ஜி அதுக்கு ரிப்பல் ஆகும். ரிப்பல்னால் அதுக்கு ரியாக்டே பண்ணாது. ரிப்பல்னால் ரியாக்ட் ஆகாதுன்னு அர்த்தம். இதுவே பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி ரெண்டுத்துமே சார்ஜ்டு அன்சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து இன்ட்ராக்ட் ஆகும். இன்ட்ராக்ட்னால் டக்குன்னு அது வந்து அதோட வேலையை காட்டும். ரெண்டுமே ரியாக்ட் ஆகி அந்த ஒரு பொருள் வந்து அசையும்னு சொல்லலாம். டேபிளில் சேர் நகுத்தலாம் பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி சேரும்போது. இந்த வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ.